வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான விதிகள் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வீடியோ தான். இனிமே நம்ம விதிகள் ஃபுல்லாகவே ஒரு முக்கியமான விதிகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அதுக்கப்புறம் சட்டத்திருத்தம், முக்கியமான சட்டத்திருத்தம் பற்றி போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26 தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா 1950 ஜனவரி 26 தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படி நடைமுறைப்படுத்துகிறப்ப எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை அடிப்படை உரிமை இருந்துச்சுன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று நீக்கியிருக்காங்க. அந்த நீக்கப்பட்ட உரிமை சொத்துரிமை அப்படிங்கிறாங்க. 1978 44வது அமெண்ட்மெண்ட்டு இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்கன்னா சொத்துரிமையை நீக்கிட்டு சாதாரண உரிமையாக விதி 307 வச்சுருக்காங்க. இப்போ சொத்துரிமை எங்கே இருக்குன்னா விதி 307 இருக்குது. இப்போ அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குன்னா 7 தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இதில் மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு 3 மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாக்கியை நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் விதி 12லேருந்து 35 விதி வரை. ஓகேங்களா? அடிப்படை உரிமையை பற்றி சொல்கிற விதி என்னென்னா விதி 12 to 35. விதி 12 என்ன சொல்லுதுன்னா, அரசு என்பதற்கான விளக்கம் பற்றி சொல்லுது. அது மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், பஞ்சாயத்து ராஜ் அரசாக இருக்கலாம். இந்த அரசு பற்றி டெஃபினேஷன் கொடுக்குற விதி எதுன்னு கேட்டாங்கன்னா விதி 12 தான் அப்படிங்கிறாங்க. விதி 12 அரசு என்பதற்கான விளக்கங்களை பற்றி குறிப்பிடுதான் விதி 12 அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விதி 13 என்ன சொல்லுதுன்னா, சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு முரண்படும் போது அந்த சட்டம் செல்லாது அப்படிங்கிறாங்க. ஒரு சட்டம் நம்ம போட்டோம்னா அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்கிற விதி என்னென்னா விதி 13 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? விதி 12 அரசு என்பதற்கான விளக்கங்களை பற்றி சொல்லுது. விதி 13 சட்டங்கள் அடிப்படை உரிமைகள் உடன் முரண்படும் போது அந்த சட்டம் செல்லாது என குறிப்பிடும் விதி என்னென்னு கேட்பாங்க. விதி 13 தான். விதி 13 அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமத்துவ உரிமை. அதாவது அடிப்படை உரிமையில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சமத்துவ உரிமைகள். சமத்துவ உரிமை பற்றி சொல்கிற விதி 14லேருந்து 18. விதி 14லேருந்து 18 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? விதி 14லேருந்து 18 தான் சமத்துவ உரிமை. இதில் விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறாங்க. இதில் விதி 14 என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது குடியரசுத் தலைவராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், சாதாரண குடிமக்களாக இருக்கலாம், எல்லாமே சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக தான் கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் விதி 14. விதி 15 என்னென்னா ஜாதி, சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக வேறுபடுத்துதலுக்கான தடையை பற்றி சொல்லுது. சமயத்தை பார்க்கக்கூடாது, இனத்தை பார்க்கக்கூடாது, ஜாதியை பார்க்கக்கூடாது, பாலினத்தை பார்க்கக்கூடாது, பிறப்பிடத்தை பார்க்கக்கூடாது, இந்த ஒரு எந்தவித வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் விதி 15. விதி 16 பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம். விதி 16 பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் தான் விதி 16 அப்படிங்கிறாங்க. அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலைக்கும் போனாங்கன்னா ஈக்குவலான சேலரி கொடுக்கணும், பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. விதி 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. விதி 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விதி. விதி 17. அடுத்து விதி 18. விதி 18 பட்டங்கள் வழங்குவதும். விதி 18 பட்டங்கள் வழங்குவதும் பெறுவதும் தடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் தந்த பட்டங்கள்லாம் ஒழிக்கப்பட்டது எந்த விதியின்படினா என்னென்னா விதி 18 படி தான். இந்த விதி பாரத ரத்னாவுடன் தொடர்புடைய விதி தான் விதி 18 அப்படிங்கிறாங்க. விதி அடுத்து என்னென்னா விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 15 சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் கூடாது, பிறப்பிடம் காரணமாக வேறுபடுத்துவதற்கான தடை அப்படிங்கிறாங்க. விதி 16 பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம். விதி 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. விதி 18 பட்டங்கள் வழங்குவது பெறுவதும் தடுக்கப்படுகிறது.
அடுத்து வந்து என்னென்னா சுதந்திர உரிமை விதி 19லேருந்து 22. விதி 19 என்ன சொல்கிறாங்கன்னா 6 வகையான சுதந்திர உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பேச்சுரிமை, கருத்துக்களை கூறும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, ஒரு இடத்துல தங்குறதுக்கான உரிமைகள், அப்புறம் வந்து என்னென்னா ஒரு இடத்துல தொழில் தொடங்குறதுக்கான உரிமைகள், இந்த மாதிரி 6 சுதந்திர உரிமைகளை பற்றி சொல்கிறது தான் வந்து என்னென்னா வந்து விதி 19. விதி 20 குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பிலிருந்து பாதுகாத்தல். அப்படின்னா என்ன பொருள்னா, ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனைகள் கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு குற்றத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, 2 தண்டனைகள் கூடாது அப்படிங்கிறாங்க. அதான் அதில் சொல்கிறாங்க, குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பிலிருந்து பாதுகாத்தல் அப்படிங்கிறாங்க. விதி 21 என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரையும் தனிநபர் சுதந்திரத்தையும் பாதுகாத்தல். அதான் விதி 21 அப்படிங்கிறாங்க. விதி 21 வந்து உயிரையும் தனிநபர் சுதந்திரத்தையும் பாதுகாத்தல். அதான் 21. விதி 21A இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறாங்க. விதி 21A வந்து இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறாங்க. விதி 22 சில வழக்குகளில் கைது செய்தல் அடைத்து வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா விதி 19லேருந்து 22. விதி 19 6 வகையான சுதந்திர உரிமைகளுக்கு பற்றி குறிப்பிடுகிறது. விதி 20 ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனைகள் கூடாது. விதி 21 உயிர் வாழ்கிற உரிமை அப்படிங்கிறாங்க. விதி 21A இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறாங்க. விதி 22 சில வழக்குகளில் கைது செய்தல் அடைத்து வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து 3வது அடிப்படை உரிமை வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. விதி 23 முதல் 24 வரை. விதி 23 மனித உயிரினங்களை வாங்குவது விற்பது வேலைக்கு வந்து கட்டாயப்படுத்துதலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. விதி 23 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜென்ரலாக என்ன சொல்கிறோன்னா கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. விதி 23 வந்து கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. 1976 தான் என்ன பண்ணாங்கன்னா கொத்தடிமை முறையை ஒழித்தவங்க யாருன்னா நம்ம இந்திரா காந்தி அம்மா ஒழித்தாங்க. விதி 24 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பணி அமர்த்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்று ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா, விதி 24 வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. குழந்தை தொழிலாளர் முறை எப்போ ஒழிச்சாங்கன்னா 1986 தான் என்ன பண்ணாங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிச்சாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறாங்க. இதில் ஃபாஸ்ட்டாக ஆல்ரெடி சொல்கிறேன். சமத்துவ உரிமை வந்து விதி 14லேருந்து 18. விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். விதி 15 சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் வேறுபடுத்துவதற்கு தடை. விதி 16 பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம். விதி 17 தீண்டாமை ஒழிப்பு. விதி 18 பட்டங்கள் ஒழிக்கப்பட்டது. 2 சுதந்திர உரிமை. விதி 19 to 22. விதி 19 6 வகையான சுதந்திர உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. 6 வகையான சுதந்திர உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. விதி 20 குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பிலிருந்து பாதுகாத்தல் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனை கூடாது. விதி 21 உயிர் வாழும் உரிமை. விதி 21A இலவச கட்டாய கல்வி. விதி 22 சில வழக்குகளில் கைது செய்தல் அடைத்து வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு. அடுத்து 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. விதி 23 24. விதி 23 அதாவது கொத்தடிமை முறை ஒழிப்பு. விதி 24 குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.